திரு ஸ்டாலினுக்கு பிரெயின் இல்லைன்னு சொல்றார். நேற்று கடலூரில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அதிமுக ஆட்சியில் களி சாப்பிடுவார் என கூறி விமர்சனம் செய்துள்ளார். அது மட்டுமல்ல, அவர் பேசுறார், திரு ஸ்டாலினுக்கு பிரெயின் இல்லைன்னு சொல்றார். பாவம், யாரு சொல்றா? திமுக கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர் சொல்ல, நாம சொல்லல. நாம சொன்னோமா? இல்ல. திமுக கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர் ஆர். ராசா அவர்கள் அந்த ஆடியோவில் சொன்ன ஒரு கருத்து, அந்த கருத்து தான் வைரலா பரவிச்சு. நானும் கேட்டேன், அந்த செய்தியை தான் சொல்ற மொழி நாங்க சொல்லல. அதோட இன்னொரு மந்திரி போய் மூக்கு பிடிக்க பிரியாணி சாப்பிட்டார் வீட்டில். அந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு பாலியல் சீண்டல் படுறார். அவர் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு அரசிலிருந்து துடைத்து எடுக்கப்படுவாராம். திரு மா சுப்பிரமணியம் அவர்களே, இப்பொழுது அந்த வீட்டில் போய் நல்ல பிரியாணி சாப்பிட்டீங்க, அண்ணா திமுக ஆட்சி வந்தா களி சாப்பிடுவீங்க. நாடே கேள்வி கேட்டிருக்குது, யார் அந்த அந்த சார்? அடையாளம் காட்டப்படுவார். அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடனே சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். எடுப்போம்ல. அப்புறம் அறிவுஜீவி திரு ஸ்டாலின் பேசுறார். அவர் என்ன சொல்றாரு? இபிஎஸ் பேசுற பொய்ய ஒரு புத்தகமா வெளியிடலாமா? உனக்கு என்ன தெரிய போகுது? எழுதி கொடுத்த படிச்சுட்டு இருக்கிற, வேற என்ன உங்களுக்கு தெரிய போகுது? திரு ஸ்டாலின் அவர்களே, உங்க அப்பாவோ திரு ஸ்டாலின் அவர்களோ திரு உதயநிதி அவர்களும் சொல்லுகின்ற பொய்ய பெரிய புத்தகமா வெளியிடலாம். உண்மைதானே? தினந்தோறும் 5 ஆண்டு காலம் அப்படியே டிப் டாப்பா கோட் சூட் போட்டு வந்து பத்திரிகைக்கும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.